எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஹோல் டெஸ்ட் பேட்ச் குரூப் 2 அண்ட் குரூப் 4க்காக மெயின்லி குரூப் 4க்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். டிசம்பர் வரைக்கும் இந்த பேட்ச் வந்து இருக்கும். சரிங்களா? இதுக்கான ஃபீஸ் வந்து 999. ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஓல்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னா 899 பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஹோல் பேட்ச் எல்லாமே கவர் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கவர் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். எஸ்டர்டே ரிவிஷன் பார்த்துட்டு டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஆகஸ்ட் 9 மற்றும் 10 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, தமிழ் தாய் வாழ்த்து எந்த ஆண்டு மாநில பாடலாக அங்கீகரிக்கப்பட்டது? 2021. சமுத்ரா என்பது டேஷ். ஆன்சர், கடல்சார் நிர்வாகத்தை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான தளம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை? ஆன்சர், 75. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் வந்து ஆகஸ்ட் 8. ஸோ எஸ்டர்டே 9ன்னு சொல்லிட்டேன். ஆகஸ்ட் 8 1942. அமலாக்கத்துறையின் இயக்குனர் யார்? ஆன்சர் வந்து ராகுல் நவீன். நாகசாகி அணுகுண்டு தாக்குதலின் நினைவு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 9. தமிழ்நாடு சட்ட ஆணையத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் டி கிருஷ்ணகுமார். வங்கி புத்தக சான்றிதழ் மசோதா 2026 கீழ்கண்ட எந்த பழைய சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுள்ளது? ஆன்சர், வங்கி புத்தக சான்றிதழ் சட்டம் 1891. 2026ஆம் ஆண்டுக்கான U20 உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஈட்டி எறிதலில் வெள்ளி பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார்? ஆன்சர், ஆஷிஷ் யாதவ். 2026ஆம் ஆண்டுக்கான கொரியா மாஸ்டர்ஸ் சூப்பர் 300 போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர், அஸ்மிதா சாலிஹா. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 11th ஆகஸ்ட் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள், நம்ம பெரியோரை துணைக்குறள் அதிகாரத்தில் திருக்குறள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். அதாவது இப்போ சூழ்வார் அப்படின்னா என்னது? சூழ்ந்துள்ளவங்க, சூழ்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கண்ணாக அப்படின்னா நம்மளுடைய ஐஸ், கண்ணு. சரிங்களா? இப்போ சூழ்வார் அப்படிங்கிறது இந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா பெரியோரை மென்ஷன் பண்றாங்க. பெரியோர்னா யாரு? ஒரு விஷயம் சரியா தவறா, எந்த விஷயம் பண்ணாலும் இதை ஆராய்ந்து அந்த விஷயத்த பண்ணக்கூடியவங்க தான் பெரியோர். சோ இப்போ இந்த உலகத்துடைய இந்த சூழ்வார்னா இந்த உலகம். சோ இந்த உலகத்துடைய கண்ணாக யார் போற்றப்படுறாங்க அப்படின்னா பெரியோர் தான் போற்றப்படுறாங்க. சோ அப்போ மன்னவன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாட்டுடைய மன்னவனும் அங்களை அந்த பெரியோரையே சூழ்ந்து கொள்ள வேண்டும், சூழ்வாரை சூழ்ந்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய ஆதரவை எப்போதுமே இவங்களோட அந்த மன்னவனுக்கு தேவைப்படுது. சோ அந்த மன்னவன் அவங்கள சூழ்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த திருக்குறள். சூழ்வார் கண்ணாக, இந்த உலகத்துடைய கண்ணாக ஒழுகப்படுறவங்க பெரியோர். அதனால மன்னரும் அந்த சூழ்வாரையே அந்த பெரியோரையே சூழ்ந்து கொள்ளல் வேண்டும். இதுதான் வந்து இந்த திருக்குறள். அடுத்து இம்பார்ட்டன்ட் டே. 2026ஆம் ஆண்டுக்கான இந்திய சுதந்திர தினத்தின் கருப்பொருள் என்ன? சோ இப்போ ஆகஸ்ட் 15 வந்து 80வது இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். இந்த 80வது சுதந்திர தினத்துக்கான கருப்பொருளாக யுவ சக்தி இதை வந்து இப்ப அறிவிச்சிருக்காங்க. யுவ சக்தி அப்படின்னா என்ன? யூத் பவர், அதாவது இளைஞர் சக்தின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நீட் எக்ஸாம்ல எப்படி இளைஞர் சக்திங்கிறது ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். நீட் எக்ஸாம்ல முறைகேடு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திருப்பாங்க. தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணியிருப்பாங்க, எஜுகேஷன் மினிஸ்டர். சோ அது பார்த்திருப்போம் இல்லையா? சோ அதே தான் இப்போ எதுக்கு வச்சிருக்காங்க? ஒரு தீமாக, இண்டிபெண்டன்ஸ் டேக்கான தீமாகவும் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. நமக்கு என்ன டார்கெட்? 2047க்குள்ள இந்தியாவை ஒரு வளர்ச்சி அடைந்த நாடாக, அதாவது விக்ஷித் பாரதா மாத்தணும்னு சொல்லி டார்கெட் இருக்கு. சோ அந்த டார்கெட்டை நம்ம ரீச் பண்றதுக்கு இளைஞர்களுடைய சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கறத வலியுறுத்துற வகையில தான் இந்த யுவ சக்தி அப்படிங்கிற ஒரு தீமை பிக்ஸ் பண்ணிருக்காங்க இந்த 80th இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. சோ இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தினம்ங்கிறது நம்ம ஆகஸ்ட் 15 அதாவது 15ஆம் தேதி வந்து செலிப்ரேட் பண்றோம். அப்பதான் வந்து பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து நம்ம இந்தியாவானது விடுதலை பெற்றது. அதை நினைவு கூறுற வகையில தான் சுதந்திர தினம் அப்படிங்கிறது கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வந்தே
மாத்திரம் தேசிய பாடல் இருக்கு இல்லையா, அது இயற்றப்பட்டு அது 1875 பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் இயற்றப்பட்டது. 150 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதையும் நம்ம செலிப்ரேட் பண்றோம். அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக். பரம்பிரக்யா என்பது டேஷ். ஆன்சர் ஏ அடிப்படையிலான சூப்பர் கம்ப்யூட்டிங் வசதி. பரம்பிரக்யா அப்படிங்கிறது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ இப்போ இந்த வசதியானது ஐஐடி டெல்லியுடைய வளாகம் ஹரியானால இருக்கு, அந்த வளாகத்துல ஓபன் பண்ணிருக்காங்க. ஐஐடி டெல்லியோடைய ஒரு கேம்பஸ் ஹரியானால இருக்கு. ஹரியானால தான் இந்த பரம்பிரக்யா அப்படிங்கிற ஏ அடிப்படையிலான சூப்பர் கம்ப்யூட்டிங் வசதியை வந்து இப்போ தொடங்கி வச்சிருக்காங்க. யார் தொடங்கி வச்சிருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஸோ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஐஐடி டெல்லியோடைய 57th கான்வெகேஷன்ல இப்போ ஆகஸ்ட் மந்த்ல அதோடைய ஹரியானால உள்ள ஒரு வளாகத்துல தொடங்கி வச்சிருக்காங்க பரம்பிரக்யாவை. ஸோ நம்மளுடைய ஏஐ அப்புறம் தரவு இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எங்கன்னா சோனிப்பட்ட வளாகத்துல ஓபன் பண்ணிருக்காங்க ஹரியானால. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். மத்திய உயர்கல்வித்துறையின் புதிய செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் தீப்தி கவுர் முகர்ஜி. தீப்தி கவுர் முகர்ஜி தான் இப்போ நியூ செக்ரட்டரியா இப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, உயர்கல்வித்துறைக்கான செயலராக. இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்புல இருந்தவங்க யாருன்னா வினித் ஜோஷி. இப்போ தீப்தி கவுர் முகர்ஜி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவங்க மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஐஏஎஸ் கேடரை சேர்ந்தவங்க. இவங்க வந்து இதுக்கு முன்னாடி பெருநிறுவன விவகாரத்துக்கான துறைக்கான செயலராக இருந்திருக்காங்க. இப்போ மத்திய உயர்கல்வித்துறையுடைய செயலராக தீப்தி கவுர் முகர்ஜி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். ரிசர்வ் வங்கியுடைய புதிய செயல் இயக்குநராக மோனிஷா சக்கரவர்த்தி அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் இடி அமலாக்கத்துறையுடைய இயக்குநராக ராகுல் நவீன் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. IMF உடைய தலைமை பொருளாதார நிபுணராக சில்வானா டென்ரியரோ என்பவங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் நேரடி வரிகளுக்கான மத்திய வாரியத்துடைய தலைவராக ரவி அகர்வால் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் நிதி ஆயோக். நிதி ஆயோக்குடைய சிஇஓவாக இப்போ அனுராக் ஜெயினை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். அடல் இன்னோவேஷன் மிஷன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அடல் இன்னோவேஷன் மிஷன்ங்கிறது 2016ல ஸ்டார்ட் பண்ணது. இப்போ இதை யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா நிதி ஆயோக், அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. அதான் வந்து நிதி ஆயோக்கோட ஃபில் ஃபார்ம். இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனம். நிதி ஆயோக்ங்கிறது 2015ல பிளானிங் கமிஷனை நீக்கிட்டு திட்டக்குழுவை நீக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க ஜனவரியில 2015ல. அதுக்கு அடுத்த வருஷம் 2016ல இந்த அடல் இன்னோவேஷன் மிஷனை வந்து நிதி ஆயோக் லான்ச் பண்ணிருக்கு. ஸோ இப்போ அடல் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்னா என்னது? அந்த நேம்ல இருக்கு இன்னோவேஷன். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்ல 6 to 12th வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அடல் டிங்கரிங் ஆய்வகங்கள் இந்த மிஷன் கீழே ஸ்கூல்ஸ்ல வந்து நிறுவுறாங்க. அதாவது ஒரு லேப் வசதியானது நிறுவுறாங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், புதிய புதிய யோசனைகளோட ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து என்கரேஜ் பண்றதுக்கு நிதி வழங்குறது, அவங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்கான மையங்கள் அமைக்கிறதுக்கான சின்ன சின்ன திட்டங்களும் இந்த இன்னோவேஷன் திட்டத்தின் கீழ் அடல் இன்னோவேஷன் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. இது 2016ஆம் ஆண்டு இந்த மாதிரி இன்னோவேஷன் தொழில் தொடங்குறது ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க. நிதி ஆயோக் வந்து 2015 ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணது. இந்தியாவுடைய பிரதமர் யாரோ அவங்க தான் தலைவர். ஸோ அதன்படி நரேந்திர மோடி அவர்கள் தான் தலைவர். இதோட ஹெட் குவார்ட்டர் டெல்லியில இருக்கு. அப்பாயின்மெண்ட். நாட்டின் முதல் பெண் ஃபைட்டர் காம்பேக்ட் லீடர் என்ற சாதனையை படைத்தவர் யார்? ஆன்சர் பாவனா காந்த். பாவனா காந்த் பாத்தீங்கன்னா 2016ல இந்திய விமானப்படையில இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இணைஞ்சிருப்பாங்க. ஸோ அதன்படி இந்திய விமானப்படையில இணைந்த முதல் பெண் விமானிகள்ல இவங்களும் ஒருத்தவங்கிற சாதனையை அப்ப படைச்சிருப்பாங்க. இப்போ DACDE இது வந்து மத்திய பிரதேசத்துல உள்ள ட்ரைனிங் சென்டர். இந்த ட்ரைனிங் சென்டர்ல இந்த வான்படை சம்பந்தமான திட்டமிடுதல் தந்திரங்கள் இந்த மாதிரியான ஒரு கடினமான பயிற்சி அது அந்த பயிற்சியை பெற்று பயிற்சியை முடிச்ச ஃபர்ஸ்ட் உமன், அதை தான் நம்ம வந்து ஃபைட்டர் காம்பேக்ட் லீடர் அப்படின்னு சொல்றோம். ஸோ விமானப்படையில இந்த ஃபைட்டர் காம்பேக்ட் லீடர் அப்படிங்கிற பயிற்சியை முடித்த முதல் பெண் அப்படிங்கிற சாதனையை இந்த பாவனா காந்த் வந்து படைச்சிருக்காங்க. அது எங்க இந்த சென்டர் இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல குவாலியர்ல இருக்கு. ஸோ 2016ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இணைஞ்சிருப்பாங்க பாவனா காந்த். ஸோ பயிற்சி மையம் இந்த DACDE அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு. இது ஒரு வான்போர் தந்திர பயிற்சி மையம்.
ஸோ இந்திய விமானப்படையில மிகவும் சிறப்பு வாய்ந்த போர் பயிற்சி மையங்கள்ல ஒன்று. இது வான்படை சம்பந்தமான தந்திரங்கள், திட்டமிடுறது, தலைமை பண்புகளுக்கான பயிற்சியானது அங்கே வழங்கப்படுது. அந்த பயிற்சியை பெற்ற ஃபர்ஸ்ட் உமன் வந்து இந்த பாவனா காந்தி தான். இது வந்து அமெரிக்காவுடைய டாப் கன் அப்படிங்கிற பயிற்சிக்கு இணையாக இந்த DACDE வழங்கக்கூடிய பயிற்சியானது கருதப்படுகிறது. அடுத்த இம்பார்ட்டன்ட் டே, உலக சிங்க தினம், வேர்ல்டு லயன் டே எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? சயின்ஸ் வந்து ஆகஸ்ட் 10, ஆகஸ்ட் 10ஆம் தேதி தான் இந்த சிங்கங்களை பாதுகாக்கிறது, அது குறித்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்றோம். ஆசிய சிங்கங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்தியால குஜராத்ல கிர் தேசிய பூங்கால தான் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். அதோட எண்ணிக்கை கூட ஒரு 861 கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்ட் கணக்கெடுப்புல தெரிவிச்சிருப்பாங்க, அதுவும் பார்த்திருப்போம். இந்த சிங்கங்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், அது குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த டே, வேர்ல்டு லயன் டே அப்படிங்கறத செலிப்ரேட் பண்றோம். இந்தியால இந்த லயனை வந்து பாதுகாக்கணும், அதோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் லைன் லான்ச் பண்ணிருப்பாங்க. அது எந்த வருஷம் லான்ச் பண்ணாங்க? முடிஞ்ச அந்த தேதியையும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ இப்போ சிங்கங்களுடைய வாழ்விட பகுதி அப்படிங்கிறது இழக்கப்பட்டு வருது. வேட்டையாடுறது, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான மோதல், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னால சிங்கத்தோட எண்ணிக்கையானது குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த வருஷம் தீம் என்னன்னா கோ எக்ஸிஸ்டன்ஸ் இன் சேஞ்சிங் கிளைமேட், அதாவது மாறி வரும் சூழலுக்கு ஏற்ற வகையில ஒன்றாக வாழ்தல், ஒன்றிணைந்து வாழ்தல் அப்படிங்கிறதா இந்த வருஷம் தீம். coexistence in a changing climate. இந்த டே வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்றோம். அடுத்து டிஃபென்ஸ். இந்தியா அமெரிக்கா இடையிலான எத்தனையாவது வெடிகுண்டு அகற்றும் பயிற்சி கொச்சியில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 8th edition. ஸோ இப்போ சால்வெக்ஸ் பயிற்சி, EOD எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவோம். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நடக்குது. அதாவது இந்திய கடற்படைக்கும் அமெரிக்காவுடைய கடற்படைக்கும் இடையே இந்த பயிற்சியானது நடத்தப்படுது. இப்போ 8th edition அப்படிங்கிறது கொச்சியில ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கெங்க வெடிகுண்டு வைக்கிறது, அதை அகற்றுவது, வெடிகுண்டு வைக்கிறாங்கலாம் நம்ம பார்க்கணும் இல்லையா, அதை அகற்றுவதற்கான பயிற்சி. ஸோ வெடிகுண்டுகளை அகற்றுவதற்கான ஒரு பயிற்சியானது 8th edition இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கொச்சியில வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆகஸ்ட் 10ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சியானது நடக்கும். EOD எக்ஸசைஸ் சொல்லுவோம், அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் ஆர்டினன்ஸ் டிஸ்போசல் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெடிபொருட்களை வந்து அகற்றும் பயிற்சி தான் இந்த பயிற்சி. இது சால்வெக்ஸ் பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒரே பயிற்சியோட கூறுகள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இந்த வருஷம் நடந்தது 8th edition. 7th edition சால்வெக்ஸ் வந்து கொச்சியில 2023ல நடந்திருக்கு. அடுத்து ரீசன் எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் எகுவரைங்கிறது இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. அடுத்து சைக்ளோன் அப்படிங்கிறது ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ், ராணுவ பயிற்சி தான். இதுவும் இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே நடந்திருக்கு. வருணா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே வந்து கடற்படை பயிற்சி அப்படிங்கிறது நடத்தப்படுது. டஸ்லிக் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்பட்டிருக்கு. நொமாடிக் எலிஃபென்ட் அப்படிங்கிற பேர்ல கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையே நடத்தப்படுது. அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். இது நம்ம எஸ்டர்டே பார்த்ததான் இந்த தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. ஸோ அதனால எகைன் ஒரு தடவை பார்த்துக்கலாம். இது அப்படியே நேற்று உள்ளதே தான். தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் என்று அரசாணை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1970 நவம்பர்ல தான் தமிழ் தாய் வாழ்த்தை வந்து இந்த மாதிரி அரசு நிகழ்ச்சிகள்ல முதல் பாடலாக தமிழ் தாய் வாழ்த்தை தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை பிறப்பிச்சிருப்பாங்க. 2012 அது நம்ம மாநில பாடலாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். பொது நிகழ்ச்சிகள்ல தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான தீர்மானமானது நிறைவேற்றிருக்காங்க. முக்கிய நோக்கம் என்னன்னா தமிழ் தாய் வாழ்த்துடைய முன்னுரிமை, அதோடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும். ஏன்னா இப்போ ரீசெண்டா வந்தே மாதரம் பாடல் தான் பாடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடலை இயற்றியவர் யாருன்னா மனோன்மணியம் சுந்தரனார். இது 1970 தான் இதை பாடணும், பள்ளிகள்ல அரசு நிகழ்ச்சிகள்ல பாடணும்னு சொல்லிட்டு அரசாணை பிறப்பிச்சிருப்பாங்க. அடுத்து மாநில பாடலை 2021 அங்கீகரிச்சிருப்பாங்க. அடுத்து ஷார்ட்ஸ். பிரிட்டிஷ் செஸ் சாம்பியன்ஷிப்ல இந்திய வம்சாவளியை சேர்ந்த போதனா சிவநந்தன் அப்புறம் ஸ்ரேயஸ் ராயல் ஆகிய 2 பேரும் சாம்பியனா இருக்காங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15th ஆகஸ்ட்ல குரூப் 4க்கான ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். டிசம்பர் வரைக்கும் இந்த பேட்ச் இருக்கும். எல்லாமே கவர் பண்ணிடுவோம். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கவர் ஆகாது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்றோம், அதாவது சப்ஸ்கிரிப்ஷன், அதுல ஜாயின் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் குரூப் 1க்கு ரிவிஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். பாலிட்டி ரிவிஷன், யூனிட் 1 ரிவிஷன், யூனிட் 6 ரிவிஷன், யூனிட் 5 ரிவிஷன், அந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்லயுமே ஃபுல் ரிவிஷன் இருக்கும், மேக்ஸ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஃபீஸ் வந்து 300 ரூபி. ரிவிஷன்ல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 18 தான் லாஸ்ட் டேட்டு. டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டுக்கான இந்திய சுதந்திர தினத்தின் கருப்பொருள் என்ன? ஆன்சர் யுவ சக்தி. பரம்பிரக்யா என்பது டேஷ். ஆன்சர் ஏஐ அடிப்படையிலான சூப்பர் கம்ப்யூட்டிங் வசதி. மத்திய உயர்கல்வித்துறையின் புதிய செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் தீப்தி கவுர் முகர்ஜி. அடல் இன்னோவேஷன் மிஷன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2016ஆம் ஆண்டு. வான்போர் தந்திரங்கள், திட்டமிடல் மற்றும் தலைமை பண்புகளுக்கான பயிற்சி முடித்த நாட்டின் முதல் பெண் விமானி யார்? ஆன்சர் பாவனா காந்த். உலக சிங்க தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆகஸ்ட் 10. இந்தியா அமெரிக்கா இடையிலான எத்தனையாவது வெடிகுண்டு அகற்றும் பயிற்சி கொச்சியில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் 8th எக்ஸசைஸ். தமிழ் தாய் வாழ்த்தை முதலில் பாட வேண்டும் என்ற அரசாணை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? ஆன்சர் 1970ஆம் ஆண்டு. இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.